நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகவும் சுபத்துவமாகவும் இருக்கின்ற யோக மாதம் இது. மேஷத்தினர் பலருக்கு முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் இப்பொழுது நடைபெறும். இளைஞர்களுக்கு இருக்கின்ற நிலையில் இருந்து மாறுகின்ற நல்ல அமைப்பும் கூட. நினைத்தது நடக்கின்ற நிலையும் இருக்கின்றது. கேட்டது கிடைக்கும் என்பதால் மேஷத்தினர் எதிலும் தயங்காமல் முயற்சியை செய்ய வேண்டிய மாதம் இது. உங்களின் அனைத்து திறமைகளையும் மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளும் நேரம் இது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்னும் பழமொழி இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். மேஷத்தினர் ஒரு நிலையில் கோபக்காரர்கள் என்பதால் ராசியை வலுத்து பார்க்கும் செவ்வாய் துடுக்கான பேச்சை தருவார். எனவே வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. 6, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் செலவுகளை சுருக்கி சேமிப்பை கொடுப்பார்கள் என்பதால் எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கான அமைப்புகள் இப்பொழுது மேஷத்தினருக்கு உருவாகும். சுக்கிரன் நட்பு வீட்டில் இருப்பதால் பெண்களால் லாபம் இருக்கும். பெண்கள் என்றால் அம்மா, தங்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பங்குனி மாதம் ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு காணப்படுதுங்க. உங்களோட அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் இறுதியாக நல்ல பலனை தரும். ஸோ நீங்க கஷ்டப்படுவதற்கு உண்டான அங்கீகாரத்தையும் பெற முடியும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தலைமை பண்பு என்று ஒன்று இருக்கும். அந்த தலைமை பண்பானது இந்த பங்குனி மாதத்தில் மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவில் வெளிப்படும். அதே மாதிரி தொழிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய பொறுப்பை அதிகமாக காட்டக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு முக்கியமாக வீடு வாங்கும் ஆசை இருக்கலாம். கையில் காசு வைத்து கொண்டு நிறைய வீடுகளை தேடி பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் எந்த வீடும் நமக்கு பிடித்த மாதிரி அமையவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வீடு அமையும். உங்களின் சொந்த வீட்டு கனவு நனவாகும். அதே மாதிரி சிலருக்கு வாகனம் வாங்கும் ஆசை ரொம்ப நாளாவே இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை புதிய வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் தான் நிலத்திற்கும் அதிபதி, வாகனத்திற்கும் அதிபதி என்பதால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு நன்மைகளை கொடுப்பார். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கலாம். உங்களுடைய கஷ்டங்களை கடவுளிடம் கூறி நீங்கள் நிம்மதி அடையும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்தியான உணர்வு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் கூட கிடைக்காமல் நிச்சயமாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். அவங்க சேட்டை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸாக விட்டுருங்க. இல்லை அப்படின்னா வாயால் சொல்லி திருத்துங்க. அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்தால் அது வேறு வகையில் பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் சொல்லி புரிய வைக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வராது. ஏதாவது சிந்தித்தபடியே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டு இரவில் நிம்மதியாக தூங்க பாருங்கள். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு ஸ்டாண்டர்டாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் பொருளாதாரத்தை பற்றி இந்த மாதம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடின உழைப்பை இந்த மாதம் கொடுப்பீங்க. அதற்கு தகுந்த பலன்களும் நிச்சயம் இந்த பங்குனி மாதத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்திருந்தா அதற்கு உண்டான ஒரு நல்ல செய்திகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வேற யார்கிட்டையாவது கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சமாவது இந்த மாதத்தில் கட்ட பாருங்கள். ஏனென்றால் கடனை சேர்த்து கொண்டே போனீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு பெரிய தொல்லையாக மாறிவிடும் என்பதால் கடனில் சிறு பகுதியை மட்டும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் கட்டிவிடுங்கள். இந்த மாதத்தில் லாட்டரி யோகம் இருக்கின்றது, திடீர் யோகம் இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் எதிலும் அவசரப்பட்டு ஏமாந்து விட வேண்டாம்.
அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது. வேகத்தையும் விவேகத்தையும் கடைபிடிப்பதும் கடினமான வேளைகளில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியம். அதே போல உங்களுடைய குடும்பத்திற்காக சில தவிர்க்க முடியாத முக்கியமான செலவுகளை நீங்கள் இந்த மாதம் செய்ய இருக்கும்படியாக இருக்கலாம். முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி தரக்கூடிய செலவுகள் இருக்கலாம். இந்த மாதிரியான செலவுகளை செய்யும் பொழுது நீங்கள் ஆடம்பரமாக அதிகமாக செலவழிக்காமல் விரலுக்கேத்த வீக்கம் என்பதைப் போல உங்களின் வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்வது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிகம் நன்மைகளை கொடுக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மாதம் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் இல்லைங்களா? ஸோ உத்தியோகத்தில் உங்களோட மேல் அதிகாரி கூட சில கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களை புரிஞ்சுக்காம உங்க மேல் அதிகாரி தப்பே இல்லாம தவறாக உங்களை திட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த இடத்தில் நீங்கள் என்மேல் என்ன தவறு இருக்கின்றது என்று கோபப்பட்டு ஆத்திரமாக பேசி கெட்ட பெயர் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருந்து விடுவதுதான் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஹெல்ப் என்பது இந்த மாதம் கிடைக்கும். அதற்கு எல்லாம் ஒன்றும் குறையில்லை. உங்கள் மூலியமாக அவங்களுக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கும் சில ஆதாயங்கள் கிடைக்கும். கூடுதலாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப அனுபவம் இருக்கக்கூடிய ஆட்களிடம் இருந்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். அவர்களோட ஆதரவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. வியாபாரத்தை பொறுத்தவரை மேசம் ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும் மாதம் இது. உங்களுடைய வணிகத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போக முடியும். முக்கியமா பங்குதாரர்களுடனான ஒப்பந்தங்கள் வெற்றிகரமானதாக மாறக்கூடும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். ஸோ நான் உத்தியோகத்தில் சொன்ன மாதிரியே வியாபாரத்திலும் நீங்கள் பொறுமையை நிதானத்தை கடைபிடித்தால் ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் ஆரோக்கியம் பற்றி எடுத்துக்கொண்டால் சில மேசம் ராசிக்காரர்கள் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிகம் மற்றும் பழைய காயங்கள் காரணமாக அசௌரியம் அல்லது வலிகளும் இருக்கலாம். இதனை நிவர்த்தி செய்ய உடற்பயிற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும். பெற்றோர்களை பொறுத்தவரை குழந்தைகள் நலன் பற்றி கவலை இருக்கும். அவர்களுக்கு சிறிய உடல் உபாதைகள் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். பயம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வுகள் இருந்தால் தவிர்க்கவும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மாதம் மன தெளிவையும் கவனத்தையும் கொடுக்கும். இந்த மாதத்தில் சிக்கலான விஷயத்தை கூட நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீர்கள். படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்துவீர்கள். இந்த மாதிரி எல்லா நேரத்திலும் நல்ல அறிவாக செயல்படுவது உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கல்வி சார்ந்த விஷயங்களில் உறுதியாக இருப்பதும் அவசியம். மேசம் ராசி மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர பங்குனி மாதம் உற்சாகமான வாய்ப்புகளை தருகின்றது. உதவித்தொகை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கதவுகளை திறக்கும். அதிகம் கிரகிக்கும் திறன் இருந்தாலும் இந்த மாதத்தில் வெற்றியை சுவைக்க அதிக கவனம் மற்றும் நீண்ட நேர படிப்பு தேவைப்படுது. செல்லக்குட்டீஸ் பார்த்துக்கோங்க. அதே போல பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் கோபத்தால் சில முரண்பாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லது நடக்கும். வேலையிலும் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த பங்குனி மாதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல முறையில் படிப்பார்கள். அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்திற்கான பரிகாரங்களை பார்க்கலாம். பரிகாரம்: முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மனக்கவலைகள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.